தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது தமிழகத்தின் பல பகுதிகளில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகத்தையே அதிர வைத்தது திருப்பூரில் கண்டெய்னர்களில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம்தான். இவ்வழக்கை இனி சிபிஐ விசாரிக்கும் என நீதிமன்றம் கூறியிருக்கும் நிலையில் இந்த பணம் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். மே மாதம் 13ஆம் தேதி நள்ளிரவு தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் திருப்பூரில் 3 கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டு செல்லப்பட்டதால் அதிகாரிகள் பணத்தை கைப்பற்றினர். மே 14ஆம் தேதி அதிகாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 3 லாரிகளும் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டன. அதே நாளில் இந்த பணம் குறித்து ஆய்வு நடத்த தேர்தல் பார்வையாளர், வருமான வரித்துறை அதிகாரி, வங்கி அதிகாரி ஆகியோரை கொண்ட தனிக்குழுவை மாவட்ட ஆட்சியர் அமைத்தார். மே 16ஆம் தேதி 570 கோடி ரூபாயும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்கள் கிடைத்த நிலையில் பணத்தை அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கிக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைத்தது தனிக்குழு. தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியின் ஒப்புதலை தொடர்ந்து மே 18ஆம் தேதி அதிகாலை திருப்பூரில் இருந்து கோவை ஸ்டேட் வங்கிக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டது.